பெஸ்ட் மேட்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேட்ச் பிட்வீன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்எவர் விசஸ் நட்பை துணை ரெண்டுக்குமே ஒரே இடத்துல தான். அவங்க தமிழில் வச்சிருக்காங்க, பழமேடு இங்கிலீஷில் வச்சிருக்காங்க. நல்ல பேட்டில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்எவர் விசஸ் நட்பை துணை. இதில் டாஸ் வின் பண்ண நட்பை துணை ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்எவர் ஓப்பனிங் பேட்ஸ்மனா பிரேம் மற்றும் சுபாஷ். ஸ்ட்ரைக்கில் பிரேம், நான் ஸ்ட்ரைக்கில் சுபாஷ். இந்த மேட்ச்சுக்கு 3 ஓவர் 3 பால். ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட்னா ஆனந்த் போல். முதல் பாலே லீடிங் மேட்ச். நல்ல ஸ்டாப் டேரெக்டாக இருந்தால் விக்கெட்டாக இருந்திருக்கும். கண்டிப்பாக விக்கெட்டுக்கான சான்ஸ் இருந்து மிஸ் ஆயிருக்கு. இந்த முதல் பாலே விக்கெட் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்ல கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்கோம் பவுலருக்கு. கண்டிப்பாக சிங்கிளோட இந்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்எவர். செகண்ட் ஒன். இந்த தடவை உட்லந்தில் அடிக்கப்பட்ட பந்து டாட் பாலாக மாறி நினைக்கிறேன். டாட் பவுல் நினைக்கிறேன். டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க. டாட் பவுல். அடுத்த பந்து. இந்த தடவை குத்துனது நல்லாவே திரும்பி இருக்குது. நல்ல ஒரு வேரியேஷன் பவுலர் இங்கே ஆனந்திட்ட இருந்து. டாட் பால். அடுத்த பந்து. ஏரி கமிட்டாக நின்னாங்க. உட்லந்தில் தெளிவாக அடிக்கப்பட்ட பந்து டாட் பால். பேக் டு பேக் கான்சிக்யூட்டிவ் டாட்டா பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. முதல் ஓவரில் எங்கள் பாசிட்டிவ் ஸ்டார்ட்டாகவே இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்எவருக்கு. சாரி, நட்பை துணைக்கு. அடுத்த பந்து. இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்துட்டாங்க. தப்பு பண்ணியிருக்காங்க. மிட் விக்கெட் ரீஜனில் குவிக்கராக போயிருக்கு. நல்ல அட்டாக் அண்ட் ஹரி லேண்டில் முக்கியமான மோஸ்ட் வேல்யூபிள் விக்கெட் இங்கே முதல் ஓவரில் பறிபோது ஏர்லியா. ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால் ஸ்லைஸுக்கு போனாங்க. குவிக்கராக வந்திருக்கு. அட் லாஸ்ட் இந்த டாட்டோட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க. முதல் ஓவர் பவர் பிளேவை நல்லாவே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க கூட சொல்லலாம். இங்கே ஆனந்த் ஒரு ரனில் போட்டு கொடுத்துருக்காங்க ஆனந்த். இங்கே செகண்ட் ஓவர் ஸ்டார்ட்னா தினேஷ் பவுலிங் இல்லை. செகண்ட் ஓவர் ஸ்போர்ட். முதல் பாலே ஃபேஸ் யூஸ் பண்ணி எடுக்க பார்த்தாங்க. டப் மேட்ச். நல்ல டேக்கன் பவுலரை போட்டு பவுலர் எடுத்தாங்க. காட்டன் போல்டு. அருமையான கேட்ச். முக்கியமான விக்கெட்டை முதல் பாலே எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த ஓவரில் 2 முக்கியமான விக்கெட்டு 2 ஓவரில் பறி போயிருக்கு. பிரேம் ஆட்டமிழந்து வெளியே. தான் சந்தித்த முதல் பந்து ஆட்டமிழந்து வெளியே. அடுத்த பந்து. ஃபுல் பேக் லெந்தில் இழுத்து போட்டாங்க. டாட் பாலாவும் மாறி இருக்கு. டாட் பால் பந்து. பேக் டு பேக் ஒரு விக்கெட்டை பதிவு பண்ணி டாட்டாவும் மாற்றி கொடுத்துருக்காங்க தினேஷ் இங்கே. அடுத்த பந்து. தேர்ட் ஒன்று நினைக்கிறேன். ஆப் டாக்கருக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி விழுந்துச்சு. கரெக்டாகவே எடுத்திருக்காங்க. ஃப்ளாட்டாகவும் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 6-4 பார்ப்போம். அம்பேர் டெசிஷன் பவுண்டரி கொடுத்துருக்காங்க. பவுண்டரி. அடுத்த பந்து. ஸ்டொப் அவுட் பண்ணி போனால் பார்த்து முன்னாடியே குத்துனாங்க. ஆனாலும் பேட்டில் பட்டிருக்கு. கரெக்டான மீட்டு இருந்துக்கு நினைக்கிறேன். சான்ஸ் ஃபார் பவுண்டரியான்னு பார்ப்போம். எதுலேயும் படலை. அந்த மரத்தில் பட்டு கீழே வந்திருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி. ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். 3 ரன்ஸ்க்கான கால் இருந்திருக்கு. ரன்னிங் அப்படின்னு ஈஸி 3ன்னு பார்த்தா மரத்தில் பட்டு அகைன் பின்னாடி போயிருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரின்றதை பார்ப்போம். நல்லாவே ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க மோகன். இங்கே ரன்னிங் அப்படின்னு மொத்தம் எத்தனை ரன் அப்படின்றத அம்பேர் தான் கால் பண்ணணும். 5 ரன்னாக முழுசாக ஓடி எடுத்துருக்காங்க 2 பேரும். அடுத்த பந்து. லாஸ்ட் 2 more நினைக்கிறேன். ஃபுல் பேக் லென்த்தில் ஸ்லைஸுக்கு போனாங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஃபீல்டர் தான் நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப் நல்லாவே தடுத்து போட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் போன காரணத்தினால 2. அகைன் இங்கே ஓவர் த்ரோ மாறி இருக்குது. பேக்கப் இல்லாத காரணத்தினால ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். 4 மாதிரி நினைக்கிறேன். இல்லை, ஈஸி 3. லாஸ்ட் 1 more திஸ் ஓவர். ஸ்டெப் அவுட் பண்ணி போனால் பார்த்து முன்னாடியே குத்துனாங்க. இதில் டாட் பால். லாஸ்ட் இந்த டாட்டோட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க தினேஷ். இன்னொரு முடிவில் 13 ஆடி இருக்காங்க. தேர்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண பூபதி. அவருக்கான முதல் ஓவர். தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். இந்த ஸ்ட்ரைட்டாகவே த பாடி அட்டாக். கீப்பர் நல்ல ஸ்டாப் பண்ணி டேரெக்டாக இருந்தால் விக்கெட்டுக்கான சான்ஸ் இருந்துச்சு. ஆனாலும் விக்கெட்டுக்கு ட்ரை பண்ணல. சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள். அடுத்த பந்து. இந்த தடவை அப் டேக்கிங் லென்த்தில் தெளிவாக அடித்தாங்க. டாட் போல். பேக் டு பேக் டாட்டா பற்றி இப்போ நான் பார்த்துருக்காங்க இங்கே பூபதி. அடுத்த பந்து. ஸ்டெப் அவுட் பண்ணி குறுக்க எடுத்தாங்க. கேப்லையும் போயிருக்கு. அசால்ட்டாக இருந்திருக்காங்க. ரொம்பவே ஃபீல்டர். இங்கே பவுண்டரி கிடச்சிருக்கு. பவுண்டரி. நல்ல பந்து, நல்ல பேட்டிங். அடுத்த பந்து. ஆப் டேக்கிங் லென்த்தில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபீல்டர் தான் நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன். நல்ல த்ரோ 2 ரன்னுக்கான கால் இருந்திருக்கு. ஆனாலும் இங்கே ரன் அவுட்கான சான்ஸ் ட்ரை பண்ணாங்க. சிங்கிளாக தான் கிடச்சிருக்கு. சிங்கிள். ஓவர்ஸோட கடைசி 2. டாஸ் பால் தரவதில் குவிக்கராக தள்ளியிருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபீல்டர் ஹரி நல்ல ஸ்டாப் பண்ணி ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். நல்ல த்ரோவும் கூட இங்கே ரன் அவுட். ஓவரிங்ஸோட கடைசி 1. டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து. இந்த தடவை நல்ல ஒரு ஸ்லோயர். லாஸ்ட் இந்த ரன் அவுட்டோட இந்த இன்னிங்ஸை முடிச்சு கொடுத்துருக்காங்க. நட்பை துணை 2 அப்படின்ற டார்கெட்டில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரத்தீஷ் மற்றும் பூபதி. ஸ்டேக்கில் ரத்தீஷ், நான் ஸ்டேக்கில் பூபதி. ஃபர்ஸ்ட் அவுட் ஸ்டார்ட்னா அஜித். முதல் பாலே டாட் அவுட் ஸ்டார்ட் பண்ணி நினைக்கிறேன். கீப்பர் மிஸ் பண்ணி ரன் அவுட்டாக மாறி இருக்குது. ரன் அவுட்டோட இந்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அஜித். இங்கே முதல் பாலே வேல்யூபிளான விக்கெட் பறி போகுது. இங்கே ரத்தீஷோட விக்கெட். அடுத்த பந்து. ஸ்டெப் அவுட் பண்ணி போனதை பார்த்து முன்னாடியே குத்துறாங்க. ஃபுல் பேக் லென்த்தில் டாட்டா மாற்றி கொடுத்துருக்காங்க இங்கே அஜித். அடுத்த பந்து. அகைன் ஃபுல் பேக் லென்த்தில் டாட்டா மாற்றி கொடுத்துருக்காங்க அஜித். இங்கே பேக் டு பேக் கான்சிக்யூட்டிவ் டாட்டா பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஓவரில். அடுத்த பந்து. அகைன் பாக்ஸில் அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அம்பேர் டெசிஷன் என்னன்றதை பார்ப்போம். வைட். அடுத்த பந்து. ஆப் டு அகைன் லென்த்தில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு நல்ல எஃபோர்ட் இங்கே பவுலர்கிட்ட வந்து நல்லாவே தடுத்துருக்காங்க. பவுலரை போட்டு பவுலர் ஸ்டாப் பண்ணி சிங்கிள் தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள். அடுத்த பந்து டிஃபெண்டுக்கு போனாங்க. ஸ்டேக்கிங்கில் பூபதி.
கேப்லையும் போயிருக்கு. கண்டிப்பாக 2 புஷ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் கொஞ்சம் லேசியாக இருந்த காரணத்தினால 2. முதல் ஓவரோட லாஸ்ட் 1. செகண்டில் பூபதி அவர் சந்திக்கிற 2வது பந்து நினைக்கிறேன். பெரிய ஷாட்டுக்கு போனாங்க. தரையில தான் போயிருக்கு. ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபீல்டர் சிங்கிள் அட் லாஸ்ட். இந்த சிங்கிளோட இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காங்க. அஜித் நல்லாவே போட்டு கொடுத்துருக்காங்க. முதல் ஓவராக பாசிட்டிவ் ஸ்டார்ட்டாக இருந்திருக்கு பவுலிங் சைடில். செகண்ட் ஓவரில் முதல் பந்தே பனிஷ் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். அருமையான போயிருக்கு 6. இதோ பூபதி பேட்லேருந்து முதல் 6. நல்ல பேட்டிங். அடுத்த பந்து அகைன் ஃபுல் பேக் லென்த்தில் ஃபேஸ் யூஸ் பண்ணி எடுத்தாங்க. கரெக்டாக பேட்டில் தெளிவாக பட்டு கூட சொல்லலாம். 6 பேக் டு பேக் 2 பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே பூபதி 2 பாலுக்கு 2 சிக்ஸர்கள். குக்கராக முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்ப்போம். ஸ்டேகிங்கில் பூபதி ஆனால் சான்ஸ் வேறு ஹேட்ரிக்கான்னு பார்ப்போம். தப்பான பால் ஒய்டிங்க. எக்ஸ்ட்ராஸும் வந்துருக்கு. மேட்ச் ஏழாவே கொண்டு வந்திருக்காங்க கூட சொல்லலாம். இங்கே பூபதி பந்துக்கு 4. அப்டா கெயின் லென்த்தில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு இங்கே மாட்டியிருக்காங்க கூட சொல்லலாம். நல்ல டேக்கன் கூட நல்ல கேரி விக்கெட். நல்லா ஆடி இந்த பூபதி ஆட பண்ணது வெளியே. இப்போது பந்து மீதமுள்ள பந்துக்கு 4. தப்பான பால் நல்ல டேக்கன் கூட. கீப்பர் அம்பேர் கால் லெக் பை டாட் பால். அடுத்த பந்து ஆப்டா கெயின் வித்தே கொடுக்காத பந்து வச்சு பவுலர் இருந்தாங்க. நல்ல ஸ்டாப்பும் கூட. டாட் பால் பேக் டு பேக் டாட்டா பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 6 விட்டு கொடுத்தாலும் அடுத்த நல்லாவே போட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பெரிய ஸ்டோலுக்கு போனாங்க. குக்கராக வந்திருக்கு. அண்டரில் டாட் பால் லாஸ்ட். இந்த டாட்டோட இந்த ஓவரே முடிச்சிருக்காங்க. இவ்வளோ பந்துக்கு 3 ஆடணும்னு நினைக்கிறேன். அந்த பாலே ஒய்டோட ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. தப்பான பால் எக்ஸ்ட்ராஸில் கொடுத்துருக்காங்க. முக்கியமான ஓவரில் முழுசாக இருக்குது. 6க்கு 3. பெரிய ஷாட்டுக்கு போயிட்டாங்க. குக்கரா ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். அடாஸ் இந்த ஆரோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. நட்பை துணை